இங்க பாரு, பிரச்சனையை சரி பண்ணணும்னா அது அழறதுனால போகாது. அதுக்கு நீ சரியான முயற்சி எடுக்கணும். சொல்லு. அண்ணி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அண்ணி. நான் நல்லா தான் இருக்கேன். என்ன என் வீட்டுக்காரரும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. நான் இப்போ உன்கிட்ட உன் வீட்டுக்காரர் உன்னை நல்லா பாத்துக்கிறாரான்லாம் கேட்கவே இல்லையே. நீயா அப்படி சொல்றேன்னா அப்போ உன்னை நல்லா பாத்துக்கலையா? மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனை பண்றாரா? அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. அப்புறம் எதுக்கு சம்பந்தமே இல்லாம அவரை பத்தி சொன்ன? அண்ணி, நீங்க ஒருவேளை அவர் ஏதாவது டார்ச்சர் பண்றாரோன்னு சந்தேகப்பட்டு கேக்குறீங்களோன்னு நான் அப்படி சொன்னேன். அது எப்படி நான் அவரை சந்தேகப்படுவேன்? இங்க பாரு, நான் மட்டும் இல்ல, நம்ம வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மாப்பிள்ள மேல நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி சந்தேகப்படுவேன்? நான் அவரை தப்பாவே நினைக்கவே இல்லையே ரோஹிணி. நீயா வாண்டடா மாப்பிள்ளைய பத்தி சொல்றேன்னா நிச்சயமா அவருக்கும் உனக்கும் தான் ஏதோ பிரச்சனை. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லு. உன்னை அவர் டார்ச்சர் பண்றாரா? கௌதம நீ லவ் பண்ணது, முகூர்த்த நேரத்துல வேணான்னு சொல்லிட்டு கௌதம கல்யாணம் பண்ணிக்க போனது, இதெல்லாம் அவர் உன் மனச வார்த்தையால குத்தி குத்தி ரணமாக்கி உன் மனச நோகடிக்கிறாரா? சொல்லு ரோஹிணி. ரோஹிணி, சொல்லு ரோஹிணி. ரோஹிணி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்றீ? ஆமா அண்ணி, ஆமா. நீ என்ன சொல்ற ரோஹிணி? மாப்பிள்ளையா உன்னை டார்ச்சர் பண்றாரு? இந்த அழுகைக்கு காரணம் மாப்பிள்ளையா? ஆமா அண்ணி, ஆமா. அவர் என்ன சந்தேகப்படுறாரு அண்ணி. அதை என்னால தாங்கிக்கவே முடியல அண்ணி. ரோஹிணி, நீ சொல்றது எனக்கே ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. மாப்பிள்ளை உன்கிட்ட பேசுறதையும் பழகிறதையும் பார்த்தா அவர் உன்னை சந்தேகப்படுற மாதிரியும் இல்ல உன்கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரியும் கொஞ்சம் கூட தெரியவே இல்ல. அண்ணி, கல்யாணம் முடிஞ்சு நீங்க என்ன ரூமுக்குள்ள அனுப்பி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நானும் அவரும் மனசு விட்டு பேசணும் அண்ணி. அப்போலாம் அவரு நல்லாதான் அண்ணி இருந்தாரு. நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீயும் நானும் நம்ம வாழ்க்கைய ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிப்போம். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கூடன்னு சொன்னார் அண்ணி. நானும் அதுக்கு சம்மதிச்சேன். எல்லாமே என் மனசுக்கு நிம்மதி தர மாதிரி தான் அண்ணி இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல தான் அந்த கௌதம் இவரோட செல்லுக்கு ஒரு போட்டோவை அனுப்புனா. போட்டோவா? என்ன போட்டோ? அண்ணி, நானும் கௌதமும் லவ் பண்ணப்போ நானும் அவனும் பக்கத்து பக்கத்துல நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம் அண்ணி. அந்த போட்டோவை அவன் ஏஐல மாத்தி நானும் அவனும் ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி மாத்தி அசிங்கமா ஒரு போட்டோவை ரெடி பண்ணி அத அவருக்கு அனுப்பி வச்சுட்டான் அண்ணி. இவரும் அந்த போட்டோவை பார்த்துட்டு அப்பவே என்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நிமிஷத்தோட என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனா மறுநாள் காலையில அவரு ரொம்ப நார்மலா பேசினாரு அண்ணி. நடந்ததெல்லாம் மறந்துடு, வெளியில போலான்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. அவரு என்ன முதல் தடவை கோவிலுக்கோ பீச்சுக்கோ தியேட்டருக்கோ இல்ல புடிச்ச மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கோ கூட்டிட்டு போவாருன்னு நினைச்சேன். ஆனா ஆனா அவர் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. என்னது, ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமா அண்ணி. நான் கேட்டதுக்கு நீ ரொம்ப வீக்கா இருக்க, உனக்கு ஃபுல் பாடி செக்அப் பண்ணலான்னு கூட்டிட்டு வந்தேன்னு தான் சொன்னாரு. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ணி.
எனக்கு எப்பேற்பட்ட புருஷன் கிடைச்சிருக்காரு. இப்படி ஒருத்தரை நான் என் முட்டாள்தனத்தால தொலைக்க பார்த்தேனேன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசே நொறுங்கி போச்சு அண்ணி. என்ன உண்மை? அவர் என்ன ஃபுல் பாடி செக்கப்க்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகல அண்ணி. நான் வெர்ஜினா இல்லையான்னு தெரிஞ்சுக்க